நண்பா? சௌக்கியமா? சௌக்கியம்தான். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th என்சிஆர்டி புக்கில் பயாலஜி சப்ஜெக்டில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இது வந்து நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த வீடியோ போடுங்க எங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அவங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா நண்பா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். சரிங்களா, பார்த்துடலாமா? மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மேனேஜ்மெண்ட்னா என்னங்க? மேனேஜ்மெண்ட்னா என்னது? அது மேனேஜ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு கூட சொல்லிக்கலாம்ல. அதை பாதுகாக்கிறது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும்ல. நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன? சப்ஸ்டான்சஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர் அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் டு மேன்கைண்ட். அவ்வளோதான். அது ஒரு சப்ஸ்டான்ஸாக அது வந்து நம்ம பூமியில் இருக்குமா? அது வந்து நேச்சராக எந்த யாராலையும் உதவி இல்லாமல் நேச்சராக தோன்றி இருக்குமா? அது வந்து மனுஷங்களுக்கு உதவியாக இருக்குமா? அவ்வளோதான். என்னது? அது வந்து ஒரு சப்ஸ்டான்ஸு. அது வந்து ஆல்ரெடி பூமியில் இருக்கும், எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் தோன்றி இருக்கும், அது நேச்சராக இருக்கும். அது வந்து நம்ம மனுஷங்களுக்கு, மேன்கைண்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது? எக்ஸாம்பிள் சாயில், ஏர், வாட்டர், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், கோல், பெட்ரோலியம் எக்ஸெட்ரா. சாயில்லாம் நமக்கு எவ்வளோ உதவுது. சாயில் அப்படின்றது, சாயில் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் இல்லை. அது வந்து மனுஷங்களுக்கு எவ்வளோ உதவுதையோ, அதால தானே நம்ம சாப்பிட்றோம். காற்றும் அதே மாதிரி தான். காற்று வந்து நம்ம சுவாசிக்கிறோம். அது காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. தண்ணி அது மாதிரி தான். ஃபாரஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது. ஃபாரஸ்ட்லேயே நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இந்த நிறையா மெடிசன் ப்ராடக்ட்ஸு, நிறையா அந்த மரத்துல இருந்து ஆயில்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. வைல்ட் லைஃப், நிறைய உயிரினங்கள்லாம் அந்த பூமியில் வாழுது. கோல்லாம் தெரியும், கோல், பெட்ரோலியம் எல்லாம் நமக்கு நேச்சுரலாக கிடைக்குது. இதுக்கு பேர் தான் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த லெசன் ஃபுல்லாகவே தான் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை பற்றி படிப்போம். அதை எப்படி பாதுகாக்கிறது அதை பற்றி படிப்போம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது, why do we need to manage resources? எதுக்கு நம்ம பாதுகாக்கணும், எதுக்கு அந்த ரிசோர்ஸஸை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டாக தான் இருக்குது. நம்ம ஓவர் யூஸ் பண்ணால் அவ்வளோதான். ஆனால் நிறையா பேர் இல்லை, சில பேர் அந்த ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணாமல் ஓவர் யூஸாக ரொம்ப நிறையா யூஸ் பண்ணி நம்மளோட நேச்சரை அன்ஸ்டேபிள் ஆக்குறாங்க. பேலன்ஸ் இல்லாமல் அன்ஸ்டேபிள் ஆக்குறாங்க, அழிக்கிறாங்க. பிடிச்சி ரிசோர்ஸஸை அழிக்கிறாங்க. ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். அதனால தான் நம்ம அதை மேனேஜ் பண்ணணும். அதை ஒழுங்காக பாதுகாத்துட்டு லிமிட்டாக யூஸ் பண்ணால் நேச்சருக்கு எதுவும் ஆகாது. அதனால தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? என்ஷூர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஆல். இப்போது ரிசோர்ஸஸ் இருக்குங்க. ஒரு ரிசோர்ஸ்னால் எல்லாத்துக்கும் தெரியும்ல. ரிசோர்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லிட்டேன்ல. ரிசோர்ஸஸ்னால் எல்லாமே ரிசோர்ஸ் தான். ஃபுட்டு அது ஒரு ரிசோர்ஸு. இப்போ வுட்டு அது ஒரு ரிசோர்ஸ். மரம் அது ஒரு ரிசோர்ஸஸ். காற்று, சாயில், ஏர், வாட்டர் எல்லாம் ரிசோர்ஸ் தான். இது வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் கிடைச்சாதான் அது எல்லாத்துக்கும் போய் சேரும். எல்லாரும் உயிர் வாழ முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இப்போது ஒருத்தவங்களுக்கு மட்டுமே இந்த ரிசோர்ஸ் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அவருக்கு மட்டும் தான் பிரயோஜனம், மற்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால என்ஷூர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் டு ஆல். எல்லாத்துக்கும் இந்த ரிசோர்ஸ் போய் சேரணும். அதனால நம்ம அந்த ரிசோர்ஸை பாதுகாக்கணும். பாதுகாத்தா தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட். சரிங்களா? ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். எதுக்கு நம்ம பாதுகாக்கிறோம்? நம்மளோட என்விரான்மெண்ட்டை காப்பாற்ற, ப்ரொடெக்ட் பண்ண தான் நம்ம பாதுகாக்கிறோம். நீ மாட்டுக்கு மரத்தை வெட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன்னா என்விரான்மெண்ட் எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? மரம் வெட்டக்கூடாது, அது இருக்கணும்னு நிறையா ரூல்ஸ் மேனேஜ் பண்ணால் தான் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்றது நிறையா இருக்கும். இந்த லெசனை பற்றி நிறையா பார்க்கலாம். சரிங்களா? வாங்க, இப்போ தான் மெயின் டாபிக். நல்லா கவனிங்க. ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். இது மூணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. வாங்க, என்னன்னா இந்த ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் இது வந்து ஒரு மந்திரம். சரிங்களா? 3 மந்திரம். எதுக்கு இந்த மந்திரம்னா, அந்த மந்திரம் எதுக்குன்னா என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட பூமியை பாதுகாக்கிறதுக்கு. பாருங்க, இன் ஆர்டர் டு சேவ் என்விரான்மெண்ட் தீஸ் 3 R's ஆர் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். 3R அப்படின்னா என்னது? 3 R. அந்த ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ். புரியுதுங்களா? நம்மளோட பூமியை, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 R'வும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. ரெடியூஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ரெடியூஸ் அன்னெசரி யூசேஜ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எதுக்கு தேவையில்லாத ரிசோர்ஸஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? குறைச்சிக்கலாமே. இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கே வழி இல்லையா? நிறைய பெரிய பெரிய பில்டிங்கில் இந்த பிளாக் தண்டர்லாம் தேவையா? தண்ணி எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ குடிக்கவே முடியல தண்ணி. இதுக்கு பிளாக் தண்டர் அதெல்லாம் தேவையா? தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக விளாட்றோம், அது தேவையா நமக்கு? ஏன் அதை குறைச்சிக்கிட்டா என்னவா? இப்போ அந்த பிளாக் தண்டர் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதா? தண்ணி இல்லாமல் உயிர் வாழ முடியாது, ஆனால் அந்த பிளாக் தண்டர் இல்லாமல் உயிர் வாழ முடியும்ல. அது மாதிரி குறைச்சிக்கலாம். ரிசோர்ஸஸை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸஸ் குறைங்க இல்லை, நமக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நிறைய இந்த பிளாக் தண்டர் தேவையில்லை. அப்புறம் நிறைய இடத்துல இந்த
குபேரர் வாயிலிருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி நிறைய பெரிய பெரிய இது மாதிரிலாம் தேவையே இல்லைல்ல. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு இருந்தாலே தண்ணி போதும். அதே கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அதனால அந்த ரிசோர்ஸஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் ரெடியூஸ். புரியுதா? ரீசைக்கிள் எல்லாத்துக்குமே தெரியும். ரீசைக்கிள் அண்ட் யூஸ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். வேஸ்ட் செக்ரிகேஷன் இஸ் அ மஸ்ட் டு பி ரீசைக்கிள். என்ன இப்போ ரீசைக்கிள்னா உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒரு பொருளை யூஸ் பண்ணியாச்சு, அந்த பொருள் வந்து திருப்பி யூஸ் ஆகுமான்னு பார்த்து அதை ரீசைக்கிள் பண்ணி இன்னொருத்துக்கு யூஸ் பண்ணணுன்றாங்க. இப்போ ஒரு மாசா இல்லைனா ஸ்லைஸ் மாசா பாட்டில் வாங்கி குடிச்சிட்டிங்க, அதை வந்து அந்த வாட்டர் கேன் அதுக்கு தூக்கி போட்டுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில், அது மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ரீசைக்கிள் மேட்டர். சரிங்களா? ரீசைக்கிளும் ரீயூஸும் ஒரு மாதிரி சேமாக தான் இருக்கும். ஆனால் ரீசைக்கிள் வேறு, ரீயூஸ் வேறு. வேஸ்ட் செக்ரிகேஷன் இஸ் மஸ்ட் டு பி ரீசைக்கிள். வேஸ்ட் ஆகிற பொருளை நல்லபடியாக ரீசைக்கிள். வேஸ்ட் ஆகிற பொருள் என்ன? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பழத்தோல்லாம் தூக்கி வெளியில் தானே போடுவீங்க. பழத்தோல், காஃபி தூள் வடிகட்டினதெல்லாம் வெளியில் தானே போடுவீங்க. அதெல்லாம் சேகரித்து நம்மளோட பயிர்களுக்கு, அதான் காட்டில் விளையுள்ள பயிர்களுக்கு உரமாக ரீசைக்கிள் பண்ணலாம். அது வேஸ்ட் ப்ராடக்டை நம்ம ஒரு உரமாக ஒரு நல்ல ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ரீசைக்கிள் தான். இப்போ யூஸ் த சேம் ரிசோர்ஸஸ் அகைன் அண்ட் அகைன். அந்த ஒரு ரிசோர்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணிட்டுனா திரும்பி யூஸ் ஆகுமான்னு பாரு. யூஸ் ஆகுனா யூஸ் பண்ணிட்டு எதுக்கு புதுசாக வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாம் பாட்டில் வாங்குறீங்கன்னா வச்சுங்களேன், ஜாம் பாட்டில் ஃபுல்லாக ஜாம் நீங்கள் டெய்லியும் ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு, ஜாம் பாட்டில் காலி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அப்படியே தூக்கி போட்டுருவீங்க, எல்லாம் உடச்சி போட்டுருவீங்க. அதானே? அது இப்படி பண்ணக்கூடாது. அதை நல்லா வாஷ் பண்ணி வேறு ஏதோ பயிர் இல்லைனா சர்க்கரை போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வேறு ஏதோ நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் ரீயூஸ் பண்ணணும் ரிசோர்ஸஸை. ஒரு கிளாஸ் பாட்டில் கூட ஒரு ரிசோர்ஸாக கேட்குறீங்களா? ஆமாம், எல்லாமே ரிசோர்ஸஸ் தான். படுக்கிற தலைவாணியிலேருந்து எல்லாம், காலில் போடுற செப்பல்லேருந்து எல்லாம் ரிசோர்ஸஸ் தான். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் மூணுத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. இது இருந்தால் என்விரான்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போமா? அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் தான் பார்ட் 1 இது போதும். பார்ட் 1 உங்களுக்கு இந்த ஒரு 2 டாபிக் புரிஞ்சிருக்குல்ல, ஒரு 3 டாபிக் புரிஞ்சாலே போதும். அடுத்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள், நான் போட்டுடுறேன். பார்ட் 2 தான் அடுத்த பிபிடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், போட்டுடுறேன். பாய் நண்பா, போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணிவிடுங்க.